அக்கா, அந்த டாக்டர் எங்கக்கா இருப்பாரு? என்னடி யாரையுமே காணோம். ஐயோ இவங்களா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? டாக்டர் பிருந்தாவா? டாக்டர் 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 நில்லுங்க. ஒரு நிமிஷம் டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர். எனக்கு டைம் இல்லம்மா, ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு. நீங்க நாளைக்கு வந்து பாருங்க. டாக்டர், நாங்க எதுக்கு வந்திருக்கோம், என்ன பேச போறோம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் டாக்டர் இந்த மாதிரி பண்றீங்க? நான் என்னம்மா பண்ணேன்? நீங்க அந்த விஜய் விஷயத்துல போய் தானே டாக்டர் சொன்னீங்க? இல்லம்மா, நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன்? டாக்டர், எங்க மாமா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. நீங்க எங்க குடும்பத்துல ஒரு ஆளா இருந்திருக்கீங்க. எல்லாருக்குமே நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கீங்க. உங்களால எப்படி டாக்டர் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்ல முடிஞ்சது? இத பாருங்கம்மா, திரும்ப திரும்ப போய் சொன்னேன்னு சொல்றது என்னோட ப்ரொஃபஷனை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. நான் எதுக்கு போய் சொல்லணும்? அந்த பொண்ணு கன்சீவா இருக்கிறது உண்மை. எதுவுமே நடக்காம அவ எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்? நீங்களும் அவ கூட சேர்ந்து ஃப்ராட் பண்றீங்களா? பிருந்தாணி கொஞ்சம் அமைதியா இரு. டாக்டர், நீங்க இப்ப சொன்னது சாதாரண விஷயமே கிடையாது. இதனால எங்க ஃபேமிலி எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு தெரியுமா? இதோ என் தங்கச்சி இப்ப வரைக்கும் அவ வாழ்க்கைய வாழாம இருக்க டாக்டர். இவளோட வாழ்க்கைய விஜய் தட்டி பறிச்சிட்டு இருக்க டாக்டர். அவ நல்லவ கிடையாது. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவளுக்காக நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டாக்டர் ப்ளீஸ், நீங்க எதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன நிர்பந்தம்னு சத்தியமா எனக்கு தெரியல. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க டாக்டர். டாக்டர், எனக்கு உங்க மேல கோவம் இருக்கு. ஆனா நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் டாக்டர். வேணும்னா உங்க கையில கூட விழுறேன். என்னம்மா நீங்க? என்னம்மா இப்படி பண்றீங்க? ப்ளீஸ், என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல. ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு வந்து உண்மையை சொல்லிருங்க டாக்டர். இத பாருங்கம்மா, நீங்க இப்படி கெஞ்சறதால என்னால போய் சொல்ல முடியாது. அந்த பொண்ணு நல்லவளா கெட்டவளாங்கறதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அவ கர்ப்பமா இருக்கிறது மட்டும் உண்மை. எந்த மாற்றமும் இல்ல. டாக்டர் 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 ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர்